ஓவர் திங்கிங் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸ் அப்படின்ற ஒரு ஐஸ் பிரேக்கிங் செஷனில் நம்ம 2 வீடியோ பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம ஒரு 3வது வீடியோ சின்ன லெவலில். அதாவது நீங்கள் லாஸ்ட் டைம் நம்ம பார்க்கும்போது நீங்கள் தொடர்ந்து கடைசியாக போயிடுற டெஸ்டினியை பற்றி யோசனை பண்ணாமல் நெக்ஸ்ட் இமீடியட் ஸ்டெப் அப்படின்றத பற்றி மட்டும் நம்ம யோசனை பண்ணுவோம். எதிர்காலம் ஒரு மாயை அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இதை நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து சின்னதாக ஒரு 3 விஷயங்களை நமக்கு செய்யும்போது நமக்கு ஈஸியான ஒரு ப்ராக்டிசஸில் வருங்க. அதாவது உணருங்கள், அக்னாலேஜ் பண்ணணும் நம்ம. அதாவது என் மனம் இப்போது ஒரு மோசமான எதிர்காலத்தை வந்து ஒரு கற்பனையாக கணித்து கொண்டே இருக்கிறது என்பதை நீங்கள் முதல்ல உணரணும். இது வந்து உங்களுடைய பயம் தான ஒழிய அது நிஜம் அல்ல அப்படின்றத நீங்கள் உணரும் போது நீங்கள் அந்த நிகழ்காலத்துக்கு வந்துடுவீங்க. ஓவர் திங்கிங் போயிடும். 2வது பாயிண்ட், நிகழ்காலத்துக்கு வந்து நீங்கள் திரும்பணும். பிரிங் இட் பேக். உங்களை கைகளை பாருங்க, உங்கள் பாதங்களை வந்து தரையில் உறுதியாக நீங்கள் வைக்கிறத நீங்கள் உணருங்க. மூச்சை ஆழமாக இழுத்து விடுங்க. உங்களுடைய கவனத்தை உடல் ரீதியாக இந்த நொடிக்கு நீங்கள் கொண்டு வரும்போது நீங்கள் ப்ரெசண்ட்டுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. அதே போல் இந்த கேள்விகளை நீங்கள் கேளுங்க. ஆஸ்க் த கொஸ்டின்ஸ். அதாவது இந்த நொடியில் என் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு விஷயம் என்ன அப்படின்றத நீங்கள் உங்கள்கிட்ட கேளுங்க. அப்படி நீங்கள் கேட்கும்போது அது ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறதா இருக்கலாம், இல்லை ஒரு சின்ன வேலையை தொடங்குறதா இருக்கலாம். அதை நீங்கள் உடனே செய்யும்போது உங்களோட அந்த ஓவர் திங்கிங் மென்டாலிட்டி, அந்த மைண்டு போயிட்டு நீங்கள் யூ வில் பிரிங் பேக் யுவர் மைண்ட் இன்டு த ப்ரெசன்ட். நீங்கள் உங்களுடைய மனதை நீங்கள் ஒரு நிகழ்காலத்துக்கு உங்களால் நிச்சயமாக கொண்டு வர முடியும். இந்த சின்ன ப்ராக்டிசஸை நீங்கள் தொடங்குங்க. இது போல் ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடான விஷயங்கள் நேரடியாக பேசணும் அப்படின்னா நீங்கள் 121 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நான் தொடர்பு கொண்டு நேரடியாக பேசி உங்களுக்கு ஒரு ஆன்மீக பதில், ஆன்மீக ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து முயற்சி செய்வோம்.